ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார். இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும், அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும், ஆமா என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் 9 இதிலிருந்து அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 4 வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார், வக்ரவ நிலை அடைகிறார். எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார். இப்பவும் அங்கதான் இருக்கிறார். இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற 2 நட்சத்திரங்கள்ல தான் அவர் வக்ரகதி நிலையை அடைய போறார். அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும்? சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும். சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு வக்ர நிலை பெயர்ச்சியில இருக்குது. இப்ப இதை பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். குரு அப்படிங்கிறது தனக்காரகர், புத்திக்காரகர், அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்கர், யோகத்தை வழங்கக்கூடியவர், தோஷத்தை நீக்கக்கூடியவர், எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர், சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சார்வி சமமாக தன்னோட நிலையில் இருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடைய போகிறார். இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம். மீனராசி காலச்சக்கரத்தின் 12ஆம் இடமான மீனராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு? மீனராசி அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா குரு பகவான் தாங்க. மீனராசி அதிபதி குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இப்ப எப்படி இருக்கிறார்? 3ஆம் இடத்துல ஏற்கனவே மறைந்து இருந்தாரு. இப்ப மறைவு பெற்ற குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அப்ப நல்லது நடக்குமா, இல்ல நல்ல விஷயங்கள் ஏதேனும் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் பொருந்தாத காலம். இருப்பினும் மறைஞ்சவர் வக்ரகதி அடைகிறார். அப்ப என்ன நடக்குதுன்னா இயல்புக்கு மாறான பலன்களை அங்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிதீவிர முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு. எது சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்து இருக்கும். வேலை தொழில் சார்ந்து இயங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மீன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சி எடுக்கணும். எடுத்தா தொழில் வேலையில வெற்றி பெறலாம். அதே நேரத்துல அரசு துறையில வேலை பார்க்கறவங்க பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரம் தடைப்பட்ட பதவி, ரொம்ப நாளா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல சார், ரொம்ப நாளா என்னோட வேலைக்கு மதிப்பு இல்லை, என்னை பாராட்டுக்குரியவராக்கல, பாராட்டலை, கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாராட்டு, மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இப்ப குரு பகவானை பொறுத்த வகையில 2 குடையவனோட காலில் சாரத்துல பயணம் பண்றார், வக்ரகதி அடைகிறார். அப்ப வருமானத்திற்காக அதிதீவிர முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திடீர் பயணம் இருக்குது.
அவரே 9 குடையவர்கோட இருக்கிறதுனால 9 குடையவர் சாரம் பெற்று நிற்கிறதுனால 2 9 குடைய சாரம் பெற்று நிற்கிறதுனால என்னன்னா பயணம் போறது, நீண்ட தூர பயணம், குழந்தைகளை படிப்புக்காக வெளிநாடு போறது, வேலைக்காக வெளிநாடு போறது, வருமானத்திற்காக போறது, வியாபாரம் சார்ந்து போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, பிறகு என்ன நடக்குதுன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த சிந்தனைகள். அப்ப என்னன்னா குழந்தைகளோட படிப்பு, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அடுத்து பூர்வீகம் அதிர்ஷ்டம் சார்ந்து யோசிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றது, குழந்தைகளுக்கான பண தேவை, குழந்தைகளுக்கு கல்வி செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்துல உண்டு. அடுத்து பாருங்க, இந்த குரு பகவான், வக்ரம் பெற்ற குரு பகவான் அப்படிங்கிறவரு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார்னா உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள். ரொம்ப நாளா மீன ராசிக்கு 35 ஆச்சு, 40 ஆச்சு, 40 ஆக போகுது, இன்னமும் திருமணம் ஆகல, எப்பதான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் திடீர்னு ஒரு பொண்ணு அமையும், வரன் அமையும். வரன் அவனுக்கு பெண் பெண்ணுக்கான் அப்படிங்கிற மாதிரி வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர்னு ஒரு வரன் அமையும். அந்த வரன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு திருமணமா மாறி உடனே திருமணம் நடந்துடும். அப்ப ரொம்ப நாளா கல்யாணம் ஆகும்போது திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும். அப்ப திடீர் திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். திடீர் நண்பர்கள் அறிமுகமாவாங்க, பொதுஜன தொடர்புகள் திடீர்னு உங்களுக்கு நிறைய பேர் நட்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே வக்ரம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ரொம்ப நாளா போக முடியாத இடம், அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கல, பாக்கியங்கள், தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் அந்த காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு உண்டு. இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்க, லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்ப குரு பகவான் வக்ரம் பெற்று லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்க்கையில நீண்ட நாளா ஒரு விஷயத்துக்காக, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்காக எதிர்பார்த்திருந்தது பணவரவு, வரவேண்டிய பணத்துக்காக எதிர்பார்த்திருந்தீங்க இல்லையா, அந்த பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு பணம் அப்படிங்கிறது பல்வேறு தொழில் முதலீடுகளுக்காக நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்க உறவுகள் மூலமாகவோ அதை ஈர்க்கப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும். எப்படின்னா, 1 ரூபாய் போட்டா 2 ரூபாய் ஆகும், 1 லட்சம் போட்டா 2 லட்சம் ஆகும். யூக வணிகம், அதுல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு, இந்த பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து இந்த முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடிகள் வரும். அது உங்களுக்கு நாலேஜ் இல்லாத, உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தா மட்டுமே நீங்க முதலீடு செய்யுங்க. ஆமா, பிறருடைய சொல்லுக்கு இணங்கி பிறருடைய அட்வைஸ் கேட்டு அதற்காக எந்த ஒரு புது முதலீடையும் இந்த காலகட்டத்தில் பண்ண வேணாம். அது சேமிப்பு பணம் கரையக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ கவனமாக இருக்கணும். புதல் முதலீடுக்கு, தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து புது முதலீட்டுக்கு கவனம் தேவைப்படுது. அதே நேரத்தில் பயணங்கள் உண்டு, சிறு சிறு பயணங்கள் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. அதே போல அந்நிய மதத்தினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. முகம் தெரியாதவர் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குது. ஆமா, அதனால நீங்க இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொடர்புகளை அதிகப்படுத்தணும். அப்படின்னா என்னன்னா, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
உங்களுக்கு 11 12ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 12த்துல ஆட்சி பெற்று வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான். அப்ப என்னன்னா அயன சயன போகங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படுது. சரியில்லாத உறக்கம், சரியில்லாத உறக்க நிலை, மன உளைச்சல்கள், மனஸ்தாபங்கள் இருக்கிறது. இன்னொன்று சேமிப்பு பணம் பார்த்தீங்கன்னாக்க விரைய செலவாகிறது, மருத்துவமனை செலவுகள் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்புகள், அது சார்ந்த யோகங்க அமைப்புகளும் உண்டு. அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் குறைபாட்டுக்காக செலவு செய்யறது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும். அதனால இந்த 1 மாத காலகட்டம் ரொம்ப அவசியம். இந்த 1 மாதம்னா எப்படின்னா, இந்த அக்டோபர்லேருந்து அந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிற அந்த 1 மாசத்தை ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் அந்த அமைப்பு இருக்குது. இந்த குரு வக்ரகம்ங்கிறது மீன ராசிக்கு ரொம்ப சிறப்புக்குடையா தான் இருக்குது. ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்குது. பெருசா ஒன்றும் கெடு பலன்கள் இல்லை. ராசிநாதன் வக்ரவம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டுமே இருக்கே தவிர, ராசிநாதன் வக்ரவம் அடைகிறது 3ஆம் இடத்துலதான் வக்ரவம் அடைகிறார். அப்ப முயற்சி ஸ்தானத்துலதான் வக்ரவம் அடைகிறார், மறைவு ஸ்தானத்துலதான் வக்ரவம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இருப்பினும் சில நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வரும். முதியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அறிவு முதிர்ந்தவர்கள், அந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் உங்கள்ட்டெல்லாம் அறிவுரையில் கேட்டு நடந்துக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க, உங்கள் ராசியில பூரட்டாதி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிறு பயணம் ஏற்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முயற்சிகள், தடைப்பட்ட முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆமா, எதுலையும் கொஞ்சம் அதீத வேகமா செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்குது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றது, பணம் பொருள் ஈட்டுறதுக்காக போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிடில் ஏஜுக்கு மேல உள்ளவங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சறுக்கலான இடத்துல ஏறுறது, தண்ணி கிடக்கிற இடத்துல நடக்கிறது, படிக்கட்டுகள் ஏறுறது, வண்டி வாகனங்கள் பயணம் பண்றதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பயணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. மருத்துவமனை செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வருது. அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்துல நிம்மதி இல்லாத உறக்கம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப நாள்ல 1 மாசம்தான், அந்த 1 மாசத்துல கடந்து போயிடும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல ஈடுபடலாம்னா குரு பார்வையும் இருக்குது, வக்ரம் பெற்ற பார்வை இருக்குது. அதனால திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சில தொழில்கள்ல அது சார்ந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா தாராளமாக இறங்கி சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதே போல ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேப்பர்ஸ் ஏதேனும் பெண்டிங் இருக்குது, ஏதேனும் வேலைகள் நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உடனே வெற்றியாகும், ஜெயமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருப்பினும் இந்த காலகட்டத்துல நீங்க விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதையும், அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமைகள்ல ஸ்ரீ முருகர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா செஞ்சு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்படிப்பட்ட பலன்களோட தான் மீனராசிக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே.